ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்கிங்களா? இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகணும். இன்றைக்கி வந்து தம்பி பிறந்து 10 நாள் ஆகுது. எனக்கு வந்து தையல் உருவறதுக்காண்டி வர சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காண்டி வர சொன்னாங்க. அதனால் காலையிலேயே சீக்கிரமாக இருந்துச்சு. எங்கள் அத்தை வந்து குட்டி தம்பியை குளிப்பாட்டி என்னை தந்துட்டாங்க. அவனையுமே கிளப்பி விட்டுட்டு, மூத்தவனே எங்கள் ஹஸ்பண்ட் குளிப்பாட்டி தந்துட்டாங்க. அவனையும் நான் கிளப்பி விட்டுட்டு நானுமே கிளம்பி ரெடி ஆயாச்சு. வர்ற வழியிலேயே நம்ம ஊரில் ரேஷன் கடைக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ரேஷன் கடைக்குமே போயிட்டு தான் நேராக ஹாஸ்பிட்டல் வந்தோம். வந்து தையல் உருவிட்டு தம்பிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நேராக கிளம்பியாச்சு. வயிறு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு, சரி அப்போ போகிற வழியில் பார்சல் சாப்பாடு வாங்கிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு பக்கத்தில் ஒரு பூங்கா இருந்துச்சு, அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டாக வந்து குட்டி தம்பிக்கு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அவனுக்குமே கொஞ்சம் ட்ரெஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டாக வந்து வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் இல்லாமல் இருக்குது, அந்த பொருளையுமே வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருந்தோம். பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹைப்பர் தான் போனோம். எங்கள் ஊரில் இருக்கிற ஹைப்பர் மார்க்கெட் தான் போனோம். மேலே போய் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காண்டி ஒரு டீ குடிச்சிட்டு எல்லாருமே நெக்ஸ்ட்டாக பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு கீழே வந்தாச்சு. லிஃப்ட்லேயே கீழே வந்தாச்சு. இன்றைக்கி குட்டி தம்பியுமே தூக்கிட்டு தான் அலைஞ்சோம். சரி வந்தாச்சு ஹாஸ்பிட்டலுக்கு. போகிற வழியில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு. கடைசி டிமார்ட் போக வேண்டியிருக்கு. டிமார்ட்டும் போயிட்டு எல்லா பொருளுமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எல்லாருமே ஒரு இதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை நோக்கி யார் என்ன பேசினாலும் பரவாயில்லன்னு அதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி கிடைக்கும். அதேமாரி தான் நான் வந்து முதல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் மீண்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் இல்லை, ரொம்ப எல்லாமே ஈஸியாக நான் ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும் நம்பிக்கை இருக்குது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். நான் வந்து யார் என்ன பேசுகிறான்லாம் கேட்காம நான் என்னோட இதில் நான் கவனமாக இருக்கேன். நான் வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து நான் யார் பேச்சையுமே கேட்காம நான் என் பாட்டில் வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் எங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் மாமியார், எங்கள் மாமனார் மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோ தான். என் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னையை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியும்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் கேட்டுகிட்டே இருங்க. டாட்டா, பை பாய்.